ஹே எவரிவன். ஒரு 13 வயசு சின்ன பையனை கொன்னு 50 அடி பள்ளத்துல தூக்கி போட்டதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் எதுக்கு பண்ணாங்க, எதனால பண்ணாங்க, எப்படி அந்த பையன் இறந்தான் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னொரு விஷயம், இந்த வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிறத ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கொண்டு வந்து எல்லாம் சேர்த்த முடியும். ஸோ பார்க்குறவங்க எல்லாமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்க மணவாட்டி கிராமத்தை சேர்ந்த யுவராஜ். அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. இவர் வந்து வெளியூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மகன் தான் வந்து ரோஹித். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது 5ல இருந்து படிச்சுட்டு இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அன்னைக்கு தேதி வந்து 2. அந்த 2ஆம் தேதி வந்து இவரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவு போட்டுறாரு. லீவு போட்டு அன்னைக்கு சாயந்தரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பக்கத்துல கிரவுண்டுக்கு போய் விளையாட போயிருக்காரு. போனவர் வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே வந்து 8 மணி ஆகியும் ரோஹித் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடறாங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் வந்துட்டு கூட சேர்ந்து தலாவுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து தலாவுறாங்க. அப்படி தலாவும் போது ரோஹித் கூட படிக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றாங்க, இப்படி நான் இந்த ஏரியா சேர்ந்த மாதேவன்ற அண்ணன் கூட தான் வந்து ரோஹித் வந்து கார்ல போனாரு அப்படின்னு சொல்லி. அப்ப மாதேவன்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இப்படி என் மகனை கூட்டு போனீங்க எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மாதவன் வந்து ரொம்பவே சிம்பிளா ஆன்சர் பண்றாரு. எனக்கு தெரியாது, நான் வந்து கூட்டு போயிட்டு விட்டுட்டேன். கூட்டு வந்து விட்டுட்டேன். ஐ மீன் நீங்க எப்படின்னா கூட்டு போயிட்டு கூட்டு வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்றாரு. அவருடைய ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது முன்னும் பின்னும் முரண்பாடா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்பவே கெஞ்சுறாங்க மாதவன்ட்ட, தயவு செஞ்சு சொல்லு, என் மகன் எங்க, என் மகன் எங்கன்னு அவங்க கெஞ்சும் போது ரொம்ப அழுது கெஞ்சுறாங்க. என் மகனை சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல மாதவன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, குந்துக்கோட்டை, கொண்ட ஊசி வளைவு, ஒகேனக்கல் நல்ல தண்ணி டேங்குக்கு பின்னாடி உன் மகன் பணம் இருக்கும் போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டதுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அலறி அடிச்சு அங்க போய் பாக்குறாங்க. அங்க வந்து ரோஹித் வந்து வாயில் நுரத்தள்ளி இறந்து கிடக்காரு. ஸோ இந்த விஷயத்த வந்து போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. மாதவனையும் மாதவனோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருப்பாரு, அவரையும் சேர்த்து போலீஸ்ட்ட சரண்டர் பண்ணிடுறாங்க. சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அவங்கள்ட்ட என்கொயரி பண்றாங்க மாதவன்ட்ட. எதனால பண்ண, என்ன பண்ணேன்னு கேட்கும்போது இப்போ மாதவன் கொடுக்குற அந்த ஆன்சர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்க கேட்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது என்னங்கிறத சொல்றேன் கேளுங்க. மாதவன் வந்து அவரோட லவ்வரோட 1ஆம் தேதி அந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு ரூம்ல ஒண்ணா இருந்திருக்காரு. இதை வந்து ரோஹித் பாத்துட்டாரு. அந்த சின்ன பையன் வந்து பாத்துட்டான். சோ அதனால இவங்க வந்து பயந்துட்டு அந்த பையன் போய் எங்கேயும் சொல்லிடுவானோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த பையனை அன்னைக்கே நைட்டு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து, அன்னைக்கே வந்து அவங்க அந்த பையனுக்கு வந்து பீர் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அன்னைக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டாரு அந்த பையன். போயிட்டு ஒரு மாதிரி இருந்திருக்காரு. வீட்ல என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு ரோஹித். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் 2ஆம் தேதியும் ரோஹித்தை மறுபடியும் வந்து கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வண்டியில வந்து 2 பீர் பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த 2 பீர் பாட்டிலையும் ஓப்பன் பண்ணி ரோஹித்துக்கு கொடுத்து ஃபுல்லா மயக்கம் அடைய வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மூக்க பொத்தி ரோஹித்தை கொன்னுட்டாங்க. கொலை பண்ணிட்டு நேரா கொண்டு போய் அங்க தூக்கி வீசிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நேரா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பேரண்ட்ஸ் போய் கேட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லும்போது போலீஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கேர் எடுக்கிற மாதிரி தெரியல. சோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேரா கேர் எடுக்காதனால இவங்களே ஃபாலோ பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இதுதான் இந்த பையன் தான் மாதேவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் போலீஸ் வந்து அந்த என்கொயரி பண்ணி அதுல வந்து ஒரு காலேஜ் பொண்ணு வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிய வந்தது. சோ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து இப்ப என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ மாதேவனையும் மாதவனோட ஃப்ரெண்டு பிளஸ் அந்த பொண்ணு 3 பேத்தையுமே வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித்தோட ஃபேமிலி வந்து அந்த பையனோட டெட் பாடிய வந்து வாங்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இவங்க 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரோஹித்தோட டெட் பாடிய வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறதோ, இல்ல இந்த வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக்ஸ், ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.